அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். யோகாவை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே நிறைய தடவ முயற்சியும் செய்திருக்கிறோம். ஆனா, ஒரு யோகா டீச்சரே நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்து நமக்கு நேரடியாக Zoom மூலமாக சொல்லிக் குடுக்கிறது, அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதை தொடர்ந்து பிராக்டிஸ் செய்து நம்ம அதில் உள்ள பயன்களை நம்ம அடைய வேண்டும் என்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். கரெக்ட்டான மீனாட்சி மேடம் இங்க வந்து நம்ம குவியத்தோடு ஏற்கனவே இணைந்தவர்கள். இப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 3 புத்தகம் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. குவியத்தின் மூலமாக. கிருபானந்தன் அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்கள எப்படியாவது நம்ம Zoom மூலம் கொண்டு வந்து உங்களுக்கான யோகா என்ற ஒரு நிகழ்ச்சிய நம்ம தயார் பண்ணணும்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அந்த 9ஆம் தேதி அவங்களுடைய சென்டர் இனாகுரேஷன் பிளஸ் புத்தக ரிலீஸ் அது எல்லாத்தையும் முடித்துவிட்டு பிறகு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெல்கம் மீனாட்சி குமரன் மேடம். நீங்க யோகாவ பத்தி ஒரு 45 மினிட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் எங்களுக்குள்ள சந்தேகங்கள் ஒரு 10, 15 நிமிஷம் கேட்டுக்கலாம். ஓகே அப்புறமே சார். செய்யலாம். ஓகே. மீனாட்சி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு மீனாட்சி குமரன். ஒரு சின்ன பிரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி ஸ்டார்ட் பண்றோம். ஹேண்ட்ஸ் நமஸ்கார முத்ரா. க்ளோஸ் யுவர் ஐஸ் ஜென்ட்லி. அன்னைக்கு வணக்கம். உங்களுடைய அம்மாவை நினைச்சு வணங்கிக்கோங்க. தந்தைக்கு வணக்கம். உங்களுடைய அப்பாவை நினைச்சு வணங்கிக்கோங்க. குருவிற்கு வணக்கம். நீங்க யார குருவா நினைக்கிறீங்களோ அவங்கள வணங்கிக்கலாம். இறைநிலைக்கு வணக்கம். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அவங்கள வணங்கிக்கலாம். சாண்டிங் ஒரு 3 முறை செஞ்சுக்கலாம். ஓ ஓ ஓ சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவா கைகளை குழைச்சு கண்கள்ல ஒற்றி முகத்தை வருடி கைகளை பக்கவாட்டின் வழியா மேல தலைக்கு மேல உயர்த்தி ஒரு நமஸ்காரம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை கீழே இறக்கி கைகளை திறந்து பாருங்க. என்னுடைய குரு வேதாத்ரி மகரிஷி. அவர்கிட்டதான் நான் ஃபர்ஸ்ட் டிசைபிளா ஒரு 24 வருடங்களுக்கு முன்னாடி நான் யோகா செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 24 இயர்ஸா நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். 24 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ 25th இயர் நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 இயர்ஸா நான் டீச் பண்றேன். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். 15 இயர்ஸா யோகா டீச் பண்றேன். லெக்சரரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் படிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எம்காம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யோகா பிகாம் பண்ணும் போதுல இருந்தே 20 வயசுல இருந்தே நான் யோகாக்குள்ள வந்தாச்சு. அப்பெல்லாம் வந்து குரு பரம்பரா மூலமா யோகா அவங்க ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த லெவல்ஸ் மூலமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அது வழியா பண்ணிட்டு இருந்தோம். 2008 டைம்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் ஆகி அதை டிகிரி கோர்சஸா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எம்ஏ யோகா பண்ணேன் யோகால. அடுத்தது எம்ஃபில் யோகா பண்ணேன். எம்ஃபில் யோகா இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில எம்ஃபில் பண்ணேன். அப்புறமா எம்எஸ்சி யோகா தெரப்பி பண்ணேன். அதுவும் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன். அது வந்து தெரப்பிங்கிறது டிசீஸ் பேஸ்டா எப்படி ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி யோகாவை கொடுக்கணும் அப்படிங்கறத படிச்சோம். பிசியோதெரபிஸ்ட் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி யோகா தெரபிஸ்டா படிச்சது. இது 4மே டிகிரிஸா வாங்கினது. பிளஸ் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணோம்னா அதுல யோகா சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அதுவும் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இது கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னுடைய யோகா சர்டிபிகேஷன் போர்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க மோடிஜி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா. அதுல நிறைய லெவல்ஸ் வச்சிருந்தாங்க. நாங்க பண்ணி முடிக்கும் போது அதாவது ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் மாதிரி எவ்ரி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அந்த சர்டிபிகேஷனை நம்ம ரெனியூ பண்ணணும். நான் முடிக்கும் போது லெவல் 3 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதான் ஃபைனல் லெவல். ஸோ லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேஷன் அது வந்து எனக்கு 5 இயர்ஸ் இருக்கு.
சோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜூன்ல வந்து லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து லெவல் 7 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நான் லெவல் 3 வரைக்கும் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸ் மூலமா சர்டிபிகேஷன் டிகிரிஸ் பண்ணது. இது இல்லாம இந்த 25 வருஷம் ஜேர்னியில நிறைய கோர்சஸ் யோகா பத்தின எங்கெல்லாம் கோர்சஸ் இருக்கோ அதெல்லாமே பண்ணோம். ஆசனா ஆண்டியப்பன் யோகா சென்டர்ல நிறைய இடங்கள்ல கோர்சஸ் பண்ணேன் நானு. பிளஸ் யோகா சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் யோகாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த படிப்பெல்லாமும் படிச்சேன். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா வர்மக்கலை பண்ணேன், அக்யூப்ரெஷர் ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கேன், மசாஜ் தெரப்பி படிச்சிருக்கேன், சைக்கோ தெரப்பி பண்ணிருக்கேன், ஹிப்னோ தெரப்பி, இது எல்லாமே சர்டிபிகேஷன் கோர்சஸ். ஹிப்னோ தெரப்பி கோர்ஸ் பண்ணிருக்கேன், நேச்சுரோபதி யோகா அண்ட் நேச்சுரோபதியா ஒரு கோர்ஸ். அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் என்னெல்லாம் என்ன அப்டேட் பண்ணிக்க முடியுமோ நான் படிச்சுட்டே இருப்பேன். படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகா சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒருத்தங்க ஒரு பிரச்சனைக்காக நம்மகிட்ட வராங்க அப்படின்னும் போது யோகா மட்டும் இல்லாம அடிஷ்னலா சில விஷயங்கள் சேர்த்து செய்யும் போது அதனோட எஃபெக்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் சேர்த்து படிச்சு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். வேலைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகரிஷி வேதாத்ரி மகரிஷியோட அவங்களுடைய ஸ்கை யோகால வந்து வாலண்டியர் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் நான். அங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன் நான். இப்போ நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதுல வந்து பேராசிரியரா இருக்கேன். பிளஸ் கேந்திர வித்யாலயா ஸ்கூல் அசோக் நகர் ஸ்கூல்ல யோகா டீச்சரா ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல் டைமா ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜ்ல 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் தனியா யோகா சென்டர் ஹோப் யோகா அகாடமின்னு ஓபன் பண்ண வேளச்சேரியில. அப்புறம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம் கீழ்பாக்கு. இப்போ நாங்க இங்க வீட்லயே நடத்திட்டு இருந்தேன் நானு. இப்போ நான் ஏப்ரல் 6 அன்னைக்குதான் வந்து திரும்ப வேளச்சேரியிலே ஒரு யோகா சென்டர் நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்க யோகா சென்டர் இனாகிரேட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறேன். இந்த ஜேர்னில வந்து ஒரு 3 புக் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். எல்லாமே நம்மளுடைய குவிகம் பப்ளிகேஷன்ஸ் மூலமா தான் பண்ணிருக்கோம். யோகா ஆரம்ப அபியாசான்னு ஃபர்ஸ்ட் புக்கு. அந்த புக்கோடைய காப்பி இப்போ என்கிட்ட போட்டோ இல்ல. அடுத்த புக் வந்து ஈஸி வின்யாசா யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக். இதுவுமே நம்ம குவிகம் பப்ளிகேஷன்ஸோட தான் பண்ணோம். இந்த வாட்டி இந்த ஏப்ரல் இது வந்து லாஸ்ட் ஜூன்ல பப்ளிஷ் பண்ண புக்கு. இந்த வாட்டி ஏப்ரல்ல இந்த ஏப்ரல் 6 அன்னைக்கு இனாகிரேஷன் பண்ணதுல வந்து யோகா ஃபார் பிரெஸ்ட் ஹெல்த்னு இது லேடிஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் புக்கா கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹோப் யோகா அகாடமியா தனியா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. அந்த ஜேர்னி அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 15 இயர்ஸ் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருந்தவங்க சுவிட்சர்லாந்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த கொரோனாக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிறவங்களும் சரி ஃபாரின்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தாங்க. ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 கண்ட்ரீஸ்ல இருந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ணிருக்காங்க எல்லாருமே. இங்க 15 கண்ட்ரில இருக்கவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் கிடையாது. நம்மளோட இந்தியன்ஸ் அங்க போய் செட்டில் ஆனவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படி ரெஃபர் பண்ணவங்க தான். சோ அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே டைரக்ட் கிளாஸஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆன்லைன்ல இப்ப அவ்வளவா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து அந்த 15 கண்ட்ரீஸ்ல இருந்து இப்ப வரதுல இப்போ ஒரு 5-6 கண்ட்ரீஸ்ல இருந்து இப்போ ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்காங்க. நேர்ல வந்து கிளாஸஸ் வரக்கிறவங்க வராங்க. சோ இதுதான் என்ன பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கான அந்த 1 மணி நேரம் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா யோகாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமோ இல்ல பண்ண முடியாத ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எவ்வளவு ஈஸியான ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயங்களுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலிகள் சரியாகும். முட்டுக்கு நமக்கு வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மூட்டு வலியை சரி பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இது வந்து ஆர்த்தரைட்டிஸ் முடக்குவாதம் ப்ராப்ளம் வராம தடுக்கும். இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கான ஒரு யோகா பயிற்சிகளை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். பிளஸ் இது 2வது பெனிஃபிட். 3வது முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. நியூரோபியான்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா, நர்வ்ஸ் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த நியூரோபியான் டேப்லெட் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அதை விட 100% எஃபெக்டிவான ஒரு பிராக்டிஸ் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். பிளஸ் எல்லா இன்னர் ஆர்கன்ஸையும் எப்படி ஹெல்தியா வச்சுக்கிறது, ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ள ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறதையும் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். ஈவன் இதை நாங்க எப்படி சொல்லுவோம்னா 80 வயசுல இருந்து கூட செய்ய ஆரம்பிக்கலாம். உயிருள்ள வரை வரைக்கும் 120 வருஷம் ஒரு மனிதனுடைய பூரண ஆயுள் 120 வருஷம் வரைக்கும் இருக்கவங்க கூட செய்யலாம். அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்கிறது வந்து நம்ம நரம்பு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் நம்ம நினைப்போம்.
ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த யோகாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யோகா பண்ணோம்னாலே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஜென்ரலா. இப்ப நம்மளோட இந்த சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை இல்ல. பட் ஸ்டில் நம்ம அந்த ஒரு சின்னதா ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம யோகாக்குள்ள போயிடலாம். யோகா பண்ணும்பொழுது எப்பொழுதுமே காலையில வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா 2 காரணங்களுக்காக. ஒண்ணு, ஃபுல்லா சாப்பிட்டு குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணோம்னா கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப நம்ம ஐயோ சாப்பிட்டுட்டு செஞ்சா ஏதாவது ஆயிடுமா, பேட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமானா இருக்காது. யோகா பண்றதுனால எப்பொழுதுமே பேட் சைடு எஃபெக்ட்ஸ் வரது இல்ல. ஆனா ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு செஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்தா வேலை வாமிட் வர மாதிரி நமக்கு இருக்கும். அதனால எப்பொழுதுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றோம். இல்ல சப்போஸ் நான் சாப்பிட்டேன் மேடம், காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடாம எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு, காலையில எனக்கு பயங்கர வேலை இருக்கு செய்ய முடியலன்னு சொல்றவங்க என்ன செய்யலாம்னா, அப்புறமா கூட செய்யலாம். பட் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த டைம் பார்த்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல்லா சாப்பிடுறதுன்னா ஒரு 3 to 3.5 ஹவர்ஸ் கழிச்சு செய்யலாம். இல்ல மேம் லைட்டா கொஞ்சோண்டு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு செய்யலாம். இல்ல நான் நிறைய பேர் சொல்றது, எனக்கு காலையில செய்யறேன் மேம் பிரச்சனையே இல்ல, எனக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆனா காலையில எழுந்தோடனே காஃபி குடிச்சாதான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும் வேற அப்படிம்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்ன சொல்லனா, காஃபி எல்லாம் குடிச்சீங்க இல்ல தண்ணியோ இல்ல வேற ஏதாவது லைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு செய்யணும், தப்பு கிடையாது. காஃபி சாப்பிட்டாதான் எனக்கு டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமா காஃபி சாப்பிட்டு செய்யலாம், தப்பு கிடையாது. இன்னொரு ரீசன், முக்கியமான ரீசன் என்னன்னா, யோகா செய்யும் பொழுது நமக்கு பிரபஞ்ச சக்தியை உள்ள அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா? பிரபஞ்ச சக்தியை வாங்குறதுக்காக தான் நம்ம யோகாவே பண்றோம். நான் ஏற்கனவே சாப்பாடு சாப்பிட்டு சக்தியை ஏத்தி வச்சிருந்தேன்னா பிரபஞ்ச சக்தி வர்றதுக்கு நமக்கு இடம் இருக்காது, தேவையும் இருக்காது. அதனால நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. இந்த 2 ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் ரூல் எப்பொழுதுமே காலையில வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. காலையில செஞ்சீங்கன்னா அன்னைக்கு அந்த எனர்ஜி அந்த டே ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக எப்பொழுதுமே காலையில தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்த ரூல், எப்பொழுதுமே ஒரு யோகா மேட் போட்டு பண்றது நல்லது. யோகா மேட்னா இப்ப வரக்கூடிய இந்த ரப்பர் மேட்ஸ் மாதிரி இருக்கணும்னு, இந்த மாதிரி மேட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு பாயோ ஒரு பெட்ஷீட்டோ இல்ல ஒரு விரிப்போ ஜமுக்காலம் எது வேணா போட்டு செய்யலாம். புவியீர்ப்பு விசையினால நம்மளுடைய காந்த சக்தி வேகமா பூமி ஈர்த்துக்கும். அதனாலதான் நம்ம ஒரு விரிப்பு போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி யோகா மேட்ஸ் தான் இப்ப நிறைய யூஸ் பண்றோம். ஏன்னா அது ஒரு கிரிப் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போற யோகாக்குள்ள நமக்கு ஒரு பெருசா கிரிப் தேவையில்ல. ஆனா நிறைய அட்வான்ஸ் போசஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி யோகா மேட் போட்டு பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்காக நம்ம செய்யணும். 3வது முக்கியமான ரூல், பிரெத் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். மூச்சை கோஆர்டினேட் பண்ணி தான் யோகா பண்ணணும். வெறுமே கைய கால அசைச்ச மூச்சை கோஆர்டினேட் பண்ணலன்னா அது வெறும் எக்ஸசைஸ், யோகா கிடையாது. எப்ப நீங்க மூச்சோட இணைச்சு செய்றீங்களோ அப்பதான் அது யோகாவா மாறுது. மூச்சோட இணைக்கிறதுனா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? மூச்சோட இணைக்கிறதுனா என்னன்னா, மூச்சுல 3 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு இன்ஹேல் பண்றோம், உள்ள சுவாசம் இழுக்கிறோம். அடுத்தது எக்ஸேல், வெளி சுவாசம். 3வது ஹோல்டிங். பிரெத் கோஆர்டினேஷன்னா என்னன்னா, எந்த மூவ்மெண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணணும், எப்ப எக்ஸேல் பண்ணணும், ஹோல்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுதான் பிரெத் கோஆர்டினேஷன். எப்ப இன்ஹேல் பண்ணணும் எப்ப எக்ஸேல் பண்ணணும்னு சொல்லுவோம். சோ இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிரெத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்பெல்லாம் இன்ஹேல் பண்ணணும், இப்பெல்லாம் எக்ஸேல் பண்ணணுங்கிறது. அத நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த எக்ஸசைஸ்க்குள்ள போறேன். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க அதை எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு ஒரு லைஃப் டைம் நாலேஜ் மாதிரி நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சோ அதனால அதை நான் எப்படி சொல்லி தரேன்னா, ஒரு ஃபார்முலா மாதிரி சின்னதா சிம்பிளா சொல்லி கொடுத்தா ஜனங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் முடிச்ச உடனே அந்த ஃபார்முலாஸ் போயிட்டு நம்ம மத்ததை கவனிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரூல் எப்பொழுதுமே லூஸான காட்டன் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டு பண்றது நல்லது. டைட்டான இறுக்கமான நைலான் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார் கூட நான் வேண்டாம்னு சொல்லுவேன். கிளாஸ்க்கு ரெகுலரா வராங்கன்னா டிஷர்ட் ட்ராக் பேண்ட் போடுங்க. ஏன்னா சில சமயங்கள்ல காலை தூக்கி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அப்போ ஃபுல் சுடிதாரையும் உள்ள எடுத்து டக்கின் பண்ணோம்னா கஷ்டம். டிஷர்ட்டா இருந்தா டக்கின் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால ட்ராக் பேண்ட் டிஷர்ட் தான் என்னுடைய யோகா யூனிஃபார்மா நான் வச்சிருக்கிறேன். அது நல்லது எப்பொழுதுமே. அடுத்தது நல்ல ஒரு கிளீனான ஏரியான ஒரு ஸ்பேஸ்ல பண்ணணும். நம்மளுடைய வீட்டுல பண்றதுதான் நல்லதுன்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். உங்களுடைய ரூம், உங்களுடைய ஸ்பேஸ் எதுவோ அதுல செய்யறது நல்லது. ஒரு மாதிரி டஸ்டான பிளேஸா இருந்துச்சுன்னா இன்ஹேல் நல்லா டீப்பா பண்ணா எல்லாம் உள்ள போகும் அப்படின்னு. அதனால ஒரு கிளீனான ஸ்பேஸ் செலக்ட் பண்றது, நல்ல லைட்டிங் இருக்கணும், நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துல இருந்து பண்றது எப்பொழுதுமே நல்லது. யோகா பண்ணும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, காந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தியை நம்ம உள்ள கொண்டு வரோம். அது நான் பண்றேன்னா எனக்குள்ள மட்டும் இல்ல, என்னை சுத்தி இந்த ரூம் ஃபுல்லா அந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கும்.
இதை நான் வெளியில அவுட்டர் டோர்ல பண்ணனா என்ன ஆகும்னா அது வெளியில திரும்ப பிரபஞ்சத்தோட அது கலந்து போயிடும். இப்ப நான் இப்ப ரூம்குள்ள இருந்து பண்ணனா அந்த காந்த ஆற்றல் எப்பொழுதுமே என்னுடைய ரூம்ல இருக்கும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அதனால எப்பொழுதுமே உங்களுடைய பெட்ரூம்ல நீங்க எப்பயுமே வாழக்கூடிய ஒரு ரூம்ல பண்ணுங்க. குட்டி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம்னா நீங்க எந்த ரூம்ல வந்து படிக்கிறீங்களோ அங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு சோ எந்த ரூம்ல படிக்கிறீங்களோ அங்க ஒரு நல்ல வைப்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால அங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரலா. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பீரியட் டேஸ்ல முதல் 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் எப்படி அவங்களுக்கு இன்கன்வீனியன்ட் இருக்குதோ அந்த டைம்ல பண்ண வேண்டாம். பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாசத்துக்கு எந்த பயிற்சியுமே அலௌடு இல்லை. எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஈவன் மூச்சு பயிற்சி கூட சொல்லிக் கொடுக்க மாட்டேன். 4வது மாசத்துல இருந்து வாங்க. அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் பயிற்சிகள் இருக்குது. நம்ம கத்துக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க செய்ய முடியாது. அதுவும் எந்தெந்த மாசம் அவங்க இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம். குரூப் கிளாஸஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 1-on-1 கிளாஸ். அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி பிரெக்னன்சி யோகா சொல்லிக் கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்ப வந்து நம்ம அந்த பிரெத் கோஆர்டினேஷன் பத்தி பாத்துடலாம். பிரெத்ல வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. 3 ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த 3 ஃபார்முலாவும் நம்ம இப்ப இன்னைக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த எக்ஸசைஸ்ல. ஓகேங்களா? நீங்க ஏதாவது எழுதி ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நான் ஒரு போட்டோ மாதிரி வச்சிருக்கிறேன். நான் ஐயாக்கு அனுப்பிடுறேன். அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கத்துக்க கூட இந்த எக்ஸசைஸ்க்கான ஒரு வீடியோ இருக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது நான் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பண்ணோம்னா மறந்து போயிடுவேன் மேம், எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே. அதனால அவங்க வீட்டுல அதுக்கப்புறம் கண்டினியூஸா பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வந்து அதை பார்த்து செஞ்சுக்கலாம். அதுல கண்டினியூஸா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டே நீங்க செஞ்சிடலாம். வீடியோ பார்த்தே கூட நீங்க செய்யலாம், எப்போ வேணா செய்யலாம். ஓகேங்களா? அது வந்து நான் அந்த ஐயாவோட நம்பருக்கே நான் வந்து அனுப்பிவிட்டேன் 2 விஷயங்களையும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து நம்மளுடைய லங்ஸை வந்து நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பலூன் உள்ள காத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலூன் பெருசா விரியும். ஓகேங்களா? பலூன் நசுக்குனீங்கன்னா காத்து வெளியில போகும். இந்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து அந்த 3 ஃபார்முலாவே பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹோல்டிங்கே நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். மூச்சை ஹோல்டே பண்ணாதீங்க. வெறுமே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சோ ஃபார்முலா வந்து இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். எப்பெல்லாம் அப்வர்ட் மூவ்மெண்ட், கையை தூக்குனாலும் சரி, தலையை தூக்குனாலும் சரி, உடம்பையே தூக்குனாலும் இன்ஹேல் பண்ணணும். ஏன்னா விரியுது பாருங்க உடம்பு, கையை தூக்குறீங்க அப்படின்னா. சோ இன்ஹேல் பண்ணணும். எப்பெல்லாம் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் எக்ஸேல் பண்ணணும். சோ ஃபார்முலா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்தது 2வது ஃபார்முலா இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் கம்ப்ரஸ். எப்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்றீங்களோ அப்பெல்லாம் இன்ஹேல், எப்பெல்லாம் கம்ப்ரஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் எக்ஸேல். பலூன் பாருங்க, இன்ஹேல் பண்ணா நல்லா பெருசா விரிஞ்சிடும் ஸ்ட்ரெச் பண்ணும் போது. கையை போட்டு நசுக்குறீங்க, காத்து வெளியில வருது ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? சோ இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் கம்ப்ரஸ். 3வது ஃபார்முலா இன்ஹேல் ஸ்ட்ரெயிட், எக்ஸேல் ட்விஸ்ட். எப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா திரும்புறீங்களோ, நேரா வரீங்களோ அப்பெல்லாம் இன்ஹேல் பண்ணணும். எப்பெல்லாம் திரும்புறோமோ, ட்விஸ்ட் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் எக்ஸேல் பண்ணணும். இங்க பாருங்க, இப்ப லங்ஸ்ல காத்து இருக்கு, ட்விஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் நசுக்குறேன், காத்து வெளியில வருது. அவ்வளவுதான். சோ ஈஸியான 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவுமே நம்ம கூட எக்ஸசைசஸ்ல நம்ம இப்ப அப்ளை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். 2வது ஃபார்முலா இன்ஹேல் ஸ்ட்ரெயிட், எக்ஸேல் ட்விஸ்ட். 3வது ஃபார்முலா இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் கம்ப்ரஸ். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைசஸ் உள்ள போயிடலாம். இந்த எக்ஸசைஸ் எதுக்கு அப்படின்னா மூட்டுகளை வலுவடைய செய்யறதுக்கும், போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், போன்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக, மஸ்குலார் சிஸ்டமையும் ஸ்கெலிட்டல் சிஸ்டமையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ எதனால நமக்கு அந்த மூட்டு வலி வருது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நம்ம இன்னைக்கு எதிர செய்யறோம்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப ஜாயிண்ட்ங்கிறது என்னதுங்க? மூட்டுகள்ங்கிறது 2 எலும்புகள் சேரக்கூடிய ஒரு இடமா இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த 2 எலும்புக்கும் நடுவுல மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகே, அந்த மஜ்ஜை எப்படி இருக்கும்னா அந்த கொலன்னு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அது என்ன பண்ணும்னா இந்த 2 எலும்பு அசையும் போது ஃப்ரிக்ஷன் இல்லாம நல்ல லூப்ரிகேட் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த சவ்வு இருக்கு. சில காரணங்களுக்காக அந்த சவ்வு என்ன ஆகுதுன்னா இறுகி கல்லு மாதிரி ஆயிடுது. அது வந்து மெயின் ரீசன் வந்து நம்மளுடைய ஒபிசிட்டி, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள். நம்ம வந்து உட்கார்ந்துட்டே இருக்கோம், செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்புறம் சில மோதல்கள் நடக்கிறதுனால எங்கேயாச்சும் போய் நம்ம இடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி சில ரீசன்னால, வேரண்டர் வயசாக அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால
அந்த சவ்வு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேரோன்னு சொல்லக்கூடியது இறுகி கல்லு மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த கல்லு மாதிரி ஆயிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த 2 போனும் அசையும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அந்த கல்லுல இடிச்சு இடிச்சு 2 போனும் தேயுது. அதுதான் நம்ம எலும்புகள் தேய்மானம்னு சொல்றோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இப்படி சுத்தும் பொழுது அந்த கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா இடிச்சு எலும்பு தூளா கொட்ட ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ இந்த நம்மளுடைய உடல் ரொம்ப 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 புத்திசாலியான சில விஷயங்களை பண்ணும். அதுல மெயினா பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்குங்க நம்மளோட உடல்ல. நம்மள நல்லா தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு மேக்சிமம் அது முயற்சி பண்ணும். அது என்ன செய்யுதுன்னா, நீ ஃபர்தரா மூவ் பண்ணாத. ஏன்னா நீ மூவ் பண்ணா அது உடையுது. அதனால நீ மூவ்மெண்ட்டை குறைச்சுக்கோன்னு என்ன செய்யுதுங்க, இந்த போனை சுத்தி இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மசில் எல்லாம் இறுக்கமாக்கி உன்னை மூவ் பண்ண விடாது. அப்ப டைட் ஆகுது. நம்ம அதனாலதான் நம்மளால நடக்க முடியல, நடந்தா வலிக்குது, கஷ்டமா இருக்கு, கடக்குன்னு சத்தம் கேக்குது மூட்டுகளை அசைக்கும் பொழுது. இதெல்லாம் ரீசனே அந்த சவ்வு கட்டி ஆவறதுனாலதான். ஓகேங்களா? இப்போ அந்த திருநெல்வேலி அல்வாவை நம்ம ஃப்ரீசர்ல வச்சு கட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆயிடுச்சு. திரும்ப அதை சாப்பிடுற கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணோங்க, வெளியில வைக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறோம், இல்ல சூடு பண்ணோம்னா திரும்ப சாப்பிடுற கண்டிஷன்ஸ் வந்துருச்சா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையை நம்ம சூடேத்துறோம். சிம்பிளான ஒரு விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். சூடேத்துறோம்னா கொதிக்க வைக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கும், குளிரா இருக்கு, அப்போ வந்து நமக்கு ஒரு சூடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா இப்படி கைய உரசி அப்படி வச்சுக்கிறோமா? அது கொதிக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஒரு இளம் சூடு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த சூடு என்ன செய்யுதுன்னா நம்மள நமக்கு அதுவே போதுமானதா இருக்கு. அந்த மாதிரி அசைவு தானே கொடுக்குறோம் நம்ம லேசா. அந்த மாதிரி அசைவு கொடுக்கும் பொழுது அந்த மஜ்ஜையில ஒரு சூடு கிரியேட் ஆகுது. அந்த மஜ்ஜையை உருக்கி நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வருது. சோ எப்ப அந்த மஜ்ஜை உருகி நார்மலான வந்துருச்சோ அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸி ஆயிடும். திரும்பி அந்த எதெல்லாம் தூளா உடஞ்சு போன போன்ஸ் எல்லாம் திருப்பி ரீஜெனரேட் ஆயிடும். எலும்பு உடஞ்சா ஒட்டிக்கும், வளர்ந்துரும். திரும்ப எந்த வயசுலயுமே வளரும். 80 வயசுலயே வளரும், 100 வயசுலயும் அது சரியாகும். ஒரு தடவை கழுத்து தேய்மானம் வந்துருச்சு, முட்டி தேய்மானம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம லாஸ்ட் வரைக்கும் பேஷண்ட் எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க, எப்ப வேணா அதை சரி பண்ணிடலாம். அதுக்கான கரெக்டா நம்ம அசைவு தான் நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னன்னா அந்த மூட்டுகளை நம்ம அசைக்க தெரியணும். அசைச்சா சரியா போயிடும். ஓகேங்களா? எல்லா மூட்டுகளையும் நம்ம இப்ப அசைக்க போறோம். இதுல என்ன ஒரு ட்ரிக்குன்னா, எந்த மூட்டை எப்படி அசைக்கணுங்கிறத நம்ம கத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு மூட்டும் ஒவ்வொரு விதமா அமைஞ்சிருக்கு. உடல்ல எல்லாம் ஒரே மாதிரியான மூட்டுகள் கிடையாது. சோ ஒவ்வொரு மூட்டுக்கு ஒரு ஒரு விதமான அசைவை தான் நம்ம இப்ப எக்ஸசைஸா கத்துக்கணும். சரிங்களா? சோ 3 விதமான அசைவுகள் இருக்கு. முதல்ல அசைவுகளை கத்துக்கிட்டு அப்புறம் மூட்டுகளை எப்படி, எந்த மூட்டுக்கு எந்த அசைவுன்றத பாத்துடலாம். ஓகேங்களா? எழுதுறதுனா கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. முதல் அசைவு வந்து பந்தன்னு சொல்றோம். பந்து பண்றேன். பந்துனா க்ளோஸ். சோ ஓபன் அண்ட் க்ளோஸ் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது பேரு பந்தன். அடுத்தது ரெண்டாவது நாமன்னு சொல்லுவோம். NAMAN. நாமன்கிறது அப் அண்ட் டவுன் இல்ல பெண்டிங்னு சொல்றோம். பெண்ட் பண்றேன், கை எப்படி அப் அண்ட் டவுன் பெண்ட் பண்றேன்னா நாமன். ஓகேங்களா? சோ ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணோம்னா அது பந்தன். அப் அண்ட் டவுன் பண்ணோம்னா அது நாமன். மூன்றாவது சக்ரா. சக்ராங்கிறது ரொட்டேஷன் அண்ட் ட்விஸ்ட். ரெண்டுமே நம்ம சக்கரம் தான் சொல்றோம். சில மூட்டுகளுக்கு ரொட்டேஷன் கொடுக்குறோம், சில மூட்டுகளுக்கு ட்விஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 3 அசைவுகளை தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். ஒவ்வொரு மூட்டையா பார்க்க போறோம். 9 விதமான மூட்டுகள் இருக்குது. அந்த 9 விதமான மூட்டுகளையும் நம்ம எப்படி அசைச்சு எப்படி ஹெல்தியா மாத்துறோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொன்ன இல்லையா? நரம்புகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். பாடியில நர்வ்ஸ் வந்து பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து கழுத்து வந்து ஒரு மேஜர் ஜங்ஷன். கழுத்துல இருந்து கிளை கிளைகளாக பிரிஞ்சு நிறைய ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகி சில இடங்கள்ல வந்து முடியுது. அந்த முடிகிற இடங்களை நம்ம நர்வ் எண்டிங்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? நரம்பு முடிவுகள். அந்த நரம்பு முடிவுகளை தூண்டும் பொழுது 3 இடத்துல மாற்றம் நடக்குதுங்க. ஒண்ணு, அந்த நரம்பே ஸ்ட்ராங் ஆகுது, நரம்பே எலாஸ்டிசிட்டி தன்மை மாறுது. ரெண்டாவது, எந்த ஆர்கனோட கனெக்ட் ஆயிருக்குதோ அந்த நரம்பு, அந்த ஆர்கனை சரி பண்றோம். பிளஸ் எல்லாத்துக்கும் அடிப்படையான மூளை. இந்த 3 விஷயங்களுமே நடக்குது. மூளை பகுதிக்கு நம்ம எப்போ புத்துணர்ச்சி கொடுத்து ஆக்டிவேட் பண்றோமோ இந்த எக்ஸசைஸ்னால அல்ஷமேர்னு ஒரு டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, மறதி, அதுவும் சரியாகுது. சோ முக்கியமான பெனிஃபிட்ஸ், போன் ஸ்ட்ரென்தனிங், போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றோம், நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்றோம். அந்த அல்ஷமேர் டிசீஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஓகேங்களா? இப்போ அந்த நர்வ் எண்டிங்ஸ், நிறைய நர்வ் எண்டிங்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதின்னு பாத்தீங்கன்னா உள்ளங்கைகளும் உள்ளங்கால்களும். ஓகேங்களா? அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா நம்ம இந்த உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம சரி பண்றோம். அதுல முக்கியமான சில நரம்புகள் முடிவுகளை பத்தி நான் சொல்லிடுறேன். முதல் நரம்பு வந்து ஹார்ட்கானது. ஹார்ட்னுடைய நரம்பு முடிவு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல முடிவடையுது. மேஜரான சில நரம்புகள் எந்த இடத்துல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையில இந்த நடு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல ஒரு வெப் இருக்கு பாருங்க. அதுல இருந்து இந்த 3 விரல் ஹைட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 3 விரல் நிக்க வச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் வருது பாருங்க, 3வது விரல். அது வந்து இந்த முதல் கோடு வருது பாருங்களா, அது இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த கோடுல இருந்து இங்க இருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா அந்த இடம் வருங்க. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் லைன் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு 3 விரல் இப்படி நிக்க வைக்கிறேன். அந்த வெப்ல முதல் விரல், அது கீழே இன்னொரு விரல், அது கீழே இன்னொரு விரல், 3 விரல் வச்சீங்கன்னா 3வது விரல்ல வருது பாருங்க, அந்த பாயிண்ட் தாங்க ஹார்ட்டுக்கான பாயிண்ட். அதை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். இந்த எக்ஸசைஸ் மூலமா அதை ஆக்டிவேட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது பான்கிரியாஸ் உடைய நரம்பு. பான்கிரியாஸ் வந்து நம்ம தொப்புள் மையத்துல இருக்கு. அதனுடைய நரம்பு முடிவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்மக்கலையிலயும் இந்த நரம்பு முடிவுகளை பத்தி பேசுவோம். கணைய புள்ளின்னு நம்ம சொல்றோம். அது எங்க இருக்குன்னு, கணையம்னா பான்கிரியாஸ், கணைய புள்ளி எங்க இருக்குன்னா உள்ளங்கையினுடைய மைய புள்ளியில இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸசைஸ் யோகாவில வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமா அதை ஆக்டிவேட் பண்றோம். மசாஜ் தெரப்பில அந்த புள்ளியை எப்படி ஆக்டிவேட் பண்றாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலை வச்சு இந்த புள்ளியை பிரஸ் பண்ணலாங்க இப்படி. அதுக்கப்புறம் வச்சு இப்படி சர்க்குலர் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல இந்த ஆள்காட்டி விரலை வச்சு டாப்பிங் மூலமா பண்ணலாம், இப்படி டேப் பண்றதுனால. அதுக்கப்புறம் கிளாப்பிங், மொத்த கிளாப்பிங் பண்ணும் போதும் கிடைக்கும். அதை விட பாத்தீங்கன்னா இந்த மசாஜ்ல இப்படி வச்சு இப்படி சர்க்குலர் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பல்ல பகுதியா இருக்கும், அது ஒட்டாது ரெண்டு கையிலயும். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் இருக்கும். அந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணதுக்கு எப்படி கையை பிசையணும்னா நம்பியார் பிசைவார் பாத்தீங்களா, கையை அப்படி திருக்குவார் இல்லைங்களா, இந்த இடத்த இங்க வச்சுட்டு இப்படி இப்படி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா அந்த புள்ளி ஆக்டிவேட். அவர் அதை நினைச்சுதான் செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த பாயிண்ட் தான் நாங்க சொல்லி கொடுப்போம். இப்படி பண்ணும் பொழுது டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோல்ல வருதுங்க. ஏன்னா அந்த நரம்பு முடிவுல நம்ம தூண்டுறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த புள்ளி, முக்கியமான புள்ளி பாத்தீங்கன்னா தைராய்டுக்கான புள்ளி. தைராய்டு வந்து பாடியோட மெட்டபாலிசம் கண்ட்ரோல் பண்ணுது. அதனுடைய நரம்பு முடிவு இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த மேடு பகுதி இருக்கு பாருங்க, இது. அடுத்தது யூரினரி ட்ராக். கிட்னியும் யூரினரி ட்ராக்கான புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட், அந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய இந்த புள்ளி தான் யூரினரி பாயிண்ட். யூரினரி டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும் போது நமக்கு அது சரியாகுது. இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மூலமா இவ்வளவு புள்ளிகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். வர்மக்கலையிலயும் சரி, மசாஜ் தெரப்பிலையும் இந்த புள்ளிகள், அக்குப்ரெஷர்லயும் இந்த புள்ளிகளை பத்தி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்ம பார்க்க போறோம். முதல் மூட்டு இந்த விரலுடைய மூட்டு, கை விரலுக்கானது. ஓகேங்களா? இந்த மூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தன் மூவ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஓபன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். சில மூட்டுகளுக்கு நாமனும் சக்கராவும் கொடுக்கலாம். சில மூட்டுகளுக்கு பந்தன், நாமன், சக்கரா மூணு அசைவுமே கொடுக்க முடியும். இப்ப நம்ம எந்த மூட்டுக்கு எந்த அசைவு கொடுக்கிறோங்கிறது தான் பார்க்க போறோம். சோ முதல் மூட்டு இந்த கை முஷ்டிகம். இதுக்கு வந்து பந்தன் மூவ்மெண்ட். நார்மலா நீங்க உட்கார்ந்தே கூட, கழுத்து வரைக்கும் இருக்கிறது உட்கார்ந்தே கூட செஞ்சுக்கலாம். நார்மலா உட்கார்ந்துட்டு கை அப்படி முன்னாடி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு கை விரல நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணுங்க, வைடா ஓபன் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 5 தடவை செஞ்சு கத்துக்கலாம். நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 25 கவுண்ட்ஸ் வரைக்கும், 5 10 15 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 25 கவுண்ட்ஸ் வரைக்கும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ முதல் எக்ஸசைஸ் முஷ்டிகால பந்தன். இப்ப நம்ம சொன்ன அத்தனை புள்ளியும் இந்த ஒரு எக்ஸசைஸ்ல கண்ட்ரோல் ஆகுது பாருங்க. இப்ப இப்படி நசுக்கும் பொழுது இந்த புள்ளி மடங்குதுங்க. சென்டர் பாயிண்ட்ல கை வைக்கிறீங்க, இந்த இடத்த ஆக்டிவேட் பண்றீங்க, இந்த இடமும் சுருங்குது. சரிங்களா? அப்படி பாருங்க, அந்த இடம் எல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அத்தனை புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்றீங்க. சோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமா உங்களுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையையும் பாதுகாக்கிறீங்க.
ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனாலே இந்த பம்பிங் ஆக்டிவிட்டி தான் நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இப்போ வந்து ஸ்மைலி பால் வேற கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது, ஹார்ட்டுக்கான ஒரு விஷயமாவும் அதை கொடுக்குறாங்க இல்லைங்களா? எல்லாமே இந்த மூமெண்ட் தாங்க. ஓகேங்களா? சோ அதை செய்யறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ், அடுத்த ஜாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்ட் ஜாயிண்ட். ஓகேங்களா? இந்த ரிஸ்ட்ல நமக்கு நாமனும் சக்கராவும் பண்ணிக்கலாம். நாமன்கிறது பெண்டிங் அப் அண்ட் டவுன். சோ என்ன பண்ணுங்க, கட்ட விரல இப்படி அடக்கிச்சு மற்ற 4 விரலை இப்படி மூடிக்கிறோம். இது பேர் ஆதி முதிரை. உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கிறது போல இப்படி வச்சுக்கோங்க கைய. அப் அண்ட் டவுன் 1 2 3 4 5. அடுத்தது இது நாமன், அப் அண்ட் டவுன் பெண்டிங் பண்றீங்க. இதனால நமக்கு ரிஸ்ட்ல வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ரீஜனுடைய நரம்புகள் முடிவடையுது. ரீப்ரொடக்டிவ் ரீஜனை ஹெல்தியா வச்சுக்கலாம். பிளஸ் ரிஸ்ட், இந்த கம்ப்யூட்டர் மவுஸையே யூஸ் பண்றதுனால வரக்கூடிய அந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அந்த வலி, இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படியே கழுத்து வரைக்கும் இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக இந்த ஒர்க் அவுட். ஓகேங்களா? ஒரு 5 டைம்ஸ். அடுத்தது சக்கரா. ரிஸ்ட்ல 2வது எக்ஸசைஸ் வந்து ரொட்டேஷன். ரிஸ்ட மட்டும் மூவ் பண்ணணும். 1 2 3 4 5. தென் இன்னர் மூவ்மெண்ட் 1 2 3 4 5. அகைன் அவுட்டர் ஒரு 2 டைம்ஸ் பண்றோம். ஒரு ரூல் மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பொழுதுமே ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கொடுக்கும்பொழுது கிளாக் வைஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உடல்ல எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது, வலச்சுழல தான் ஓடுது. சோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கிளாக் வைஸ். அதை ரிவர்ஸ் பண்றதுக்காக ஆன்டி கிளாக் வைஸ் பண்றோம். பிளஸ் முடிக்கும் பொழுது கிளாக் வைஸ் பண்ணி முடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஃப்ளோவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி முடிக்காம விட்டானா ஒன்னும் ஆகாது, அந்த ஃப்ளோ திரும்ப வந்துடும். பட் இட் வில் டேக் சம் ஃபியூ செகண்ட்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட நம்ம கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்ல ஸ்டார்ட் பண்றோம், ஆன்டி கிளாக் வைஸ் பண்றோம், திரும்ப கிளாக் வைஸ் திரும்ப 5 டைம்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ரிவர்ஸ் பண்ணி விடுறதுனால ஒரு 2 டைம்ஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இது 2வது ரிஸ்டுக்கானது. அடுத்த ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட். ஒவ்வொன்றும் நம்ம அப்படியே லைனா பார்த்து வராதான் உங்களுக்கு மறந்து போகாது. அடுத்த ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட். டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கும் இருந்தா சரி பண்றதுக்கும் நம்மளோட கைகளை, நம்மளோட மனுஷனுடைய ஸ்ட்ரென்த்னு காமிச்சாலே இப்படி காட்டுவோம் இல்லைங்களா? சோ உங்களுடைய கைகளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காகவும் ஷோல்டர்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மூமெண்ட். 2 கையும் இப்படி நீட்டிக்கோங்க. 1 2. நாமன் பெண்டிங் பண்றோம் அப் அண்ட் டவுன். பண்ணும் பொழுது இந்த கையும் ஸ்ட்ராங் ஆகுது, இந்த எல்போ ஜாயிண்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, நல்ல மூவ்மெண்ட் ஃபிளெக்சிபிள் ஆகும், கையை ரைஸ் பண்ணதுக்கு கை வலி எல்லாம் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரொட்டேஷன். சக்கரா பண்ணும்பொழுது சும்மா கையை நீட்டி இப்படி சுத்தினா ஷோல்டர் தான் சேர்ந்து சுத்தும் கையோட சேர்த்து. அதனால என்ன செய்றீங்கன்னா, வலது கை அப்படி நீட்டி இடது கையால இப்படி பிடிச்சுக்கிறீங்க. இந்த எல்போக்கு மேல இருக்கக்கூடிய அப்பர் ஆர்ம் பகுதியை கீழே இருந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஓவல் ஷேப் இப்படி கிரியேட் பண்றீங்க. அவுட்டர் ரொட்டேஷன். சின்னுக்கு கீழே வரணும் கை. 1 2. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஷோல்டர் மூவ் ஆகாது. நாங்க இங்க பிடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் மூவ் ஆகாது, வெறும் இந்த இடம் எல்போ மட்டும் மூவ் ஆகும். மூவ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுங்க, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இப்ப நம்ம எல்போ, அதனால எல்போவை மட்டும் சுத்தும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், ரொம்ப கிளாக் வைஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப கிளாக் வைஸ்ல ஒரு 2 டைம்ஸ். இது எல்போக்கான. எல்போல அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டும் ரொட்டேஷனும் பண்ணும், நாமனும் சக்கராவும். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்ங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாயிண்ட், ரொம்ப ஈஸியான ஆக்சசிபிள் ஜாயிண்ட். சோ 3 மூவ்மெண்ட்டுமே கொடுக்கலாம், பந்தன் நாமன் சக்கரா. சோ பந்தன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ். எப்படி செய்யறோம்னா ஷோல்டர்ல இப்படி கை வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணுங்க, 2 எல்போவும் டச் ஆகணும். ஓபன் பண்றோம். 1 2 3 4 5. இது செய்யறதுனால நல்ல செஸ்ட் ஓப்பனிங் பண்றீங்க, நம்மளுடைய ஹார்ட், லங்ஸ் அண்ட் லிவருக்கு நல்லது. செஸ்ட் கன்ஜஷன்ஸ், அந்த சளி அடைச்சிருக்கிறது எல்லாம் மூவ் ஆகும். நல்ல ஃபார்முலா பாருங்க, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் கம்ப்ரஸ், அந்த ஃபார்முலா வருது. ஓகேங்களா? சோ அந்த செஸ்ட் கன்ஜஷன்ஸ் எல்லாமே போகும், லங்ஸை நல்லா ஹெல்தி ஆக்குறீங்க. பிளஸ் நம்மளுடைய லிம்படிக் சிஸ்டம் உடைய லிம்ப் நோட்ஸ் இந்த இடத்துல இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்றீங்க.
ஸோ லிம்ப் ட்ரைனேஜ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உடல்ல டீடாக்சிஃபை பண்றோம், விஷத்தன்மை இல்லாம இருப்போம், டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ரொம்ப சிம்பிளான மூமெண்ட்ஸ், பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அடுத்தது நாமன். நாமன்னா அப் அண்ட் டவுன்ங்க. ஸோ ஷோல்டர்ஸ் டு இயர்ஸ், ஷோல்டர்ஸை ரைஸ் பண்றோம். இதை பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது யாரோ நமக்கு ஷோல்டருக்கு ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப இதமான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஏன்னா பண்ண இடுப்புல கை வச்சுட்டு ஷோல்டர் லேசா தூக்கி காதுகளை டச் பண்றோம், ஸ்லோவா கீழே இருக்கு. ஒரு 5 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கே நல்லா தெரியும். அப்படி இறக்கும் போது அங்க ஷோல்டர்ல நம்ம இவ்வளவு நாள் தூக்கி வச்சுட்டு இருக்கிற அந்த சுமையெல்லாம் இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். 5 டைம்ஸ். அடுத்தது மூன்றாவது சக்ரா ரொட்டேஷன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஷோல்டர்ல கை வச்சுட்டு அவுட்டர் ரொட்டேஷன். 1 2 3 4 5. அப்புறமா இந்த ரொட்டேஷன் 1 2 3 4 5. திரும்ப ரொட்டேஷன், அவுட்டர் ரொட்டேஷன் ஒரு 2 டைம்ஸ். ஓகேங்களா? இது ஷோல்டருக்கானது. அடுத்த ஜாயிண்ட் நெக் ஜாயிண்ட். நெக்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்றோம்னா, ஷோல்டர்லாம் நமக்கு வந்து நார்மலான ஒரு ஜாயிண்ட், அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், ஃபாஸ்டா கூட சுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கழுத்து வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா, நரம்புகள்லாம் ரொம்ப மென்மையா இருக்கக்கூடியது. ஸோ கழுத்துக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்லோவா தான் மூவ் பண்ணணும், ஞாபகம் எப்பொழுதுமே. இன்னொன்னு, கழுத்துக்கு நம்ம ஃபுல் ரொட்டேஷன் தரக்கூடாது, 360 டிகிரி ரொட்டேஷன் தரக்கூடாது. ஓகேங்களா? யோகிக் அனாட்டமி ரூல்ஸ் படி என்னன்னா, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் மட்டும் தான் 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணணும். ஷோல்டர் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கலாம் நம்ம. ஆனா கழுத்துங்கிறது பைவோட் ஜாயிண்ட், ஒரு கூம்பு வடிவத்துல இருந்து தலை அப்படி மேல பிக்ஸ் பண்ணிருக்கும், இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி. அதை நம்ம 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ண முடியும், ஆனா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ நீங்க ரொட்டேஷன் பண்ணணும்னா ஹாஃப் ரொட்டேஷன் வேணா பண்ணலாம். இப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் பிரேயர் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? இங்க இருந்து இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி, அந்த மாதிரி ரொட்டேஷன் வேணா கொடுக்கலாமே தவிர ஃபுல் ரொட்டேஷன் எந்திரன் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல நம்மளால கூட பண்ண முடியும், 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணலாம், ஆனா பண்ணக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்னா அந்த கழுத்து நரம்பு டேமேஜ் ஆகும். அதனால ஃபுல் ரொட்டேஷன் தரக்கூடாது. இப்போ அதனால நம்ம இப்போ சக்ரா மூவ்மெண்ட்ல ட்விஸ்ட் மட்டும் தான், சைட்ல ட்விஸ்ட் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பந்தன் வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ், சின் டு ஷோல்டர்ஸ். சின்ன கொண்டு வந்து ஷோல்டர்ல வைக்கணும், ஷோல்டர் டு சின் கிடையாது. சோ நைஸா ஷோல்டரை தூக்கி அப்படி தொடக்கூடாது. ஓகேங்களா? சோ ஷோல்டர் நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுட்டு சின் டு ஷோல்டர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. இது நம்மளுடைய தைராய்டு ஆக்டிவேட் பண்ணுது, தைராய்டு இம்பேலன்சஸ் எல்லாமே போகும். நெக், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும். ஷோல்டர் பெயின், கழுத்து வலி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் போயிட்டு வந்தா 1. ஓகே. அடுத்தது ரெண்டாவது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். நாமன் சின் டு த்ரோட் போன், மேல தூக்கிட்டு கழுத்து கீழே வரைக்கும், இந்த லாக் பண்ற வரைக்கும் வரணும் ஃபுல்லா. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமோ இல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் பண்ணும்போது இந்த கழுத்துல இருந்து இடுப்புல நடு எலும்பு வரைக்கும் ஒரு நரம் விட்டா பேசுறது இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச் பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல, அது ஸ்ட்ரெச் தான், வலி கிடையாது. அந்த ஸ்ட்ரெச் வரதுக்காக தான் செய்யறோம். சோ நல்லா சின் டவுன் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் ஸ்லோவா பண்ணுங்க. ஒரு கண்டினியூஸ் மூவ்மெண்டா இருக்கணும். இவருங்க இப்ப சைட்ல கூட திரும்புறோம்னா கூட டபக்குன்னு கொடுக்க கூடாது, ஒரு ரிதமிக்கா இருக்கணும் அந்த மூவ்மெண்ட். இங்க இருந்து டப்புன்னு இப்படி எல்லாம் திரும்ப கூடாது. சோ அழகா அப்படி ஒரு மூவ்மெண்டா இருக்கும். மூன்றாவது மூவ்மெண்ட் ட்விஸ்ட் சக்கரா. அதுல என்ன செய்யறோம்னா சைட்ல இயர்ஸ் டு ஷோல்டர்ஸ், சைட்ல இயர்ஸ் டு ஷோல்டர்ஸ், இந்த சைட்லயும் இந்த சைட்லயும். இது நல்லா கழுத்துக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். கழுத்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த கழுத்துக்கு பின்னாடி இப்படி கைய வச்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும் கழுத்துக்கு. அதை கொடுத்துட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். என்ன செய்யணும்னா இந்த சுண்டு விரல் பக்கத்துல இருக்க இந்த பகுதி பாருங்க, அது காதுக்கு கீழே வரணும். பின்னாடி இந்த நடு விரல் ரெண்டும் அப்படி டச் ஆகணும். கட்டை விரலை முன்னாடி வச்சு கழுத்து அமுக்க கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கழுத்தை மட்டும் தான் பிடிக்கணும், மத்தவங்க கழுத்துல பிடிக்கணும். அப்படி வச்சு கொஞ்சம் கழுத்து அப்படி பின்னாடி சாச்சிங்கன்னா நல்ல ஒரு மாதிரி இதமான ஒரு உணவு கிடைக்கும், கழுத்துக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது கழுத்துக்கானது. இப்ப எத்தனை மூட்டு வரைக்கும் பாத்துருக்கோங்க? கை விரல் மூட்டு, ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர் அண்ட் நெக், இது வரைக்கும் பாத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து
ஃபுல் இப்ப அடுத்த மத்த கீழ் பகுதிக்கு உள்ளதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். சப்போஸ் எங்களுக்கு மத்த எல்லாம் நல்லா இருக்கா, மேம் ஷோல்டர் மட்டும் தான் வலிக்குது, இல்ல கழுத்து மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெறும் கழுத்துக்கானது மட்டும் செய்யக்கூடாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் கனெக்ஷனுங்க. அதனால இந்த விரல்கள்ல இருந்து கழுத்து மூமெண்ட் வரைக்கும் எங்க பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து செய்யறது நல்லது. பட் எதுவுமே எனக்கு டைம் இல்ல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது செய்யுங்க. சோ 5 தடவை நம்ம செய்யறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மினிமம் ஒரு நாளைக்கு 100 200 வரைக்கும் கூட செய்யலாம். நீங்க எவ்வளவு அதிகமா செய்யறீங்களோ அவ்வளவு நல்லது. எவ்வளவு அதிகமான மூமெண்ட் அத்தனை அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஹார்ட்டுக்கு நல்லது செய்யறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும், சுகர் வராம தடுக்கலாம். இப்ப என்னோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கு, ஹெரிடிட்டரியா வரும் அப்படின்ற உங்களுக்கு நினைப்பு இருந்துச்சுன்னா நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் கூட கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். கண்டிப்பா வரும், வராதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஹெரிடிட்டியான விஷயங்களை சில தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்மளோட ஹெல்தியான ஆக்டிவிட்டிஸ் மூலமா இன்னும் கூட தள்ளி போட்டு நம்ம வாழற நாள் வரைக்கும் நல்லா ஹெல்தியா வாழணும். சரிங்களா, இப்ப கழுத்து வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது எல்லாமே நின்று செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்க உட்கார்ந்தும் செய்யலாம், நின்றுட்டும் செய்யலாம். நின்றுட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப நான் ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் உட்கார்ந்து செஞ்சேன். ஓகேங்களா, நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே எழுந்து நின்று செஞ்சீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததெல்லாம் வந்து உட்கார்ந்து செய்ய முடியாது, அதனால எழுந்து நின்னுக்கணும் கண்டிப்பா. அடுத்த எக்ஸசைஸ் வந்து இடுப்புக்கான நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட். அதுல வந்து நாமனும் அப் அண்ட் டவுன் பெண்டிங்கும் சக்கராவும் பண்ண போறோம். ஓகேங்களா, நாமன் பெண்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. சோ இட் இஸ் நாட் கம்பல்சரியா இவ்வளவு போய் ரீச் பண்ணாதான் கிடையாது. கைகளை மேல உயர்த்தி இன்ஹேலா கீழே குனிஞ்சு நம்மளோட டோ டச் பண்ணறதுக்கு முயற்சி பண்ணணும். எனக்கு டோ வரைக்கும் டச் பண்ண முடியல மேம், முட்டி வரைக்கும் தான் கை போகுதுன்னா பரவாயில்ல, நம்ம இடுப்புக்கு அசைவு கொடுக்குறோம் அவ்வளவுதான். கரெக்டா கீழே போய் டச் பண்ணாதான் பர்ஃபெக்ஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன முடியுதோ அதுதான் இன்னைக்கான பர்ஃபெக்ஷன். ரெகுலரா செய்ய செய்ய ஈஸியா நீங்க கீழே போயிடலாம். அதனால அவங்களால பண்ண முடியுது என்னால பண்ண முடியல அப்படின்லாம் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய பாடியும் யூனிக்கான ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வயசு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, சோ அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவுதான் முடியும்னா பண்ணுங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருக்க கூடாதுங்க, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் ரீச் பண்ணி தான் ஆவேன்னு நீங்க பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா யோகா எதுக்கு செய்யறோங்க, இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறைக்கிறதுக்காக. யோகா பண்ணி தனியா புடிச்சுக்க கூடாது எதுவும். சரிங்களா, அதனால உங்களுக்கு என்ன முடியுதோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். இதுக்கான பிரீதிங் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன். ஓகேங்களா, சோ இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன், டச் யுவர் டோஸ் அண்ட் கம் பேக். 1 2. இப்போ கீழே வந்து உங்களால டோவை டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இங்க பாருங்க, இவ்வளவுதான் என்னால போக முடியுதுன்னா பரவாயில்ல. முட்டியை மடக்காம கீழே போகணும். நீங்க முட்டியை மடக்கி இப்படி டச் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா, இவ்வளவு வரைக்கும் தான் வருதுன்னா கூட ஓகே தான். நீங்க முட்டியை மடக்காம பெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ல நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ண முடியும். காஃப் மசில் தான் நமக்கு செகண்டரி ஹார்ட்னு சொல்றோம். சோ எப்பெல்லாம் நீங்க காஃப் மசில் ஆக்டிவேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய ஹார்ட்டுக்கு நீங்க நல்லது செய்றீங்க. சோ எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு போங்க, ஆனா முட்டியை பெண்ட் பண்ணாதீங்க. சோ இது உங்களுடைய முட்டி வலிக்கும் ஸ்ட்ரெச் நல்லா கொடுக்கும், முட்டி வலி குறையும், காஃப் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வராம தடுக்கலாம். பிளஸ் தம்மி நல்லா குறையும், டைஜஷன் நல்லா நடக்கும். டயபெட்டிஸ் இருந்தா பெஸ்ட் எக்ஸசைஸ், டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கும் பெஸ்ட் ஒன். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நாமன் பெண்டிங் பண்ணும். அடுத்தது சக்கரா. சக்கராங்கிறது ரொட்டேஷன். இதுல வந்து ஹாஃப் ரொட்டேஷனும் இருக்கு, ஃபுல் ரொட்டேஷனும் இருக்கு. ஹாஃப் ட்விஸ்ட் எப்படி பண்றோம் அப்படின்னா இதுல வந்து இன்ஹேல் ஸ்ட்ரைட் எக்ஸேல் ட்விஸ்ட் அந்த ஃபார்முலா. கால்களை கொஞ்சம் விரிச்சு நின்னுக்கோங்க, கைகளை இப்படி விரிச்சிட்டு திரும்ப போறேன், ஹாஃப் ட்விஸ்ட். சோ இது கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் சரி பண்ணும். பெண்களுக்கு பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடியதா இருக்கு. சோ திரும்பும் பொழுது ஒரு கையை மடக்கி ஷோல்டருக்கு கொண்டு வரீங்க, இன்னொரு கையை மடக்கி இடுப்புக்கு கொண்டு போகணும். சோ இங்க இருந்து டர்ன் பண்ணும்போது எதுக்கு கையை மடக்குறோம்னா, கையை மடக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திரும்பலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இப்படியே கையை நீட்டி கூட திரும்பலாம். இப்படி நான் திரும்பினா என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் தான் என்னால திரும்ப முடியும். அதுவே நான் கையை மடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் திரும்பலாம், அவ்வளவுதான். பட் எனக்கு கையெல்லாம் அப்படி மடக்க தெரியல மேம் அப்படி சொன்னீங்கன்னா சும்மா இப்படி ஷோல்டர்ல கூட கை வச்சுக்கோ, இப்படி ஆப்போசிட் ஷோல்டர்ல கூட கை வச்சுக்கலாம், இல்ல இப்படி கூட வச்சுக்கோங்க. இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு
இப்படி டர்ன் பண்ணுங்க, அவ்வளவுதான். வெரி குட், குட் ஜாப். இது இடுப்புக்கானது. ஓகேங்களா? அடுத்தது முட்டிக்கான ஜாயிண்ட். இதுல வந்து நாமன் அண்ட் சக்கரா இருக்கு. நாமன்னா பெண்டிங். சோ காலை பின்னோக்கி பெண்ட் பண்றோம். இடுப்புல கை வச்சுட்டு பின்னாடி டேப் பண்ணணும். ஹீல் டு பம் சொல்லுவோம். காலை மடக்கி டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, சும்மா மடக்குவோம். சோ முட்டு வலி இருந்தாலும் பண்ணலாம். முட்டு வலி இருந்தா கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. இப்படி ஸ்லோவா பண்ணி இவ்வளவு வரைக்கும் முடியுதுன்னா பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க முட்டி வலி போகும். நீக்கு சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு செய்யக்கூடாது, அவ்வளவுதான். 6 மாசத்துக்கு அப்புறமா தாராளமா செய்யலாம். பட் கொஞ்சம் மெதுவா செய்யலாம். நிறைய கவுண்ட்ஸ் பண்ணாம ஒரு 2 கவுண்ட் 3 கவுண்ட் பண்ணிட்டு நிறுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது நீல வந்து ரொட்டேஷன் சக்ரா. நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் புடிச்சுக்கலாம். வாலோ இல்ல சேரோ சப்போர்ட் புடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணலாம். காலை நீட்டி மடக்கி சுத்தம். முட்டியை மட்டும் சுத்தம், இடுப்பையே சுத்தக்கூடாது இப்படி. ஓகேங்களா? இந்த இடம் சுத்தக்கூடாது. காலை நீட்டி மடக்கி இப்படி சுத்தம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப கிளாக் வைஸ், அப்புறம் இடது கால். திரும்ப கிளாக் வைஸ் ஒரு 2 times. அடுத்த ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட். ஆங்கிள்கானது. சோ அதுல வந்து நாமன் அப் அண்ட் டவுன். இப்படி காலை முன்னாடி நீட்டிக்கோங்க, இப்படி அப் அண்ட் டவுன். ஆங்கிள மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணோம், காலையெல்லாம் அசைக்க கூடாது. ஆங்கிள மட்டும் ஸ்ட்ரெச் பண்றீங்க. ரைட் அப்புறம் லெஃப்ட் 5 டைம்ஸ். அடுத்தது ரொட்டேஷன் கிளாக் வைஸ். வெறும் ஆங்கிள மட்டும் சுத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப கிளாக் வைஸ். தென் லெஃப்ட் லெக், ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப கிளாக் வைஸ். லாஸ்ட் ஜாயிண்ட் டோஸ், கால் விரல்கள். அதுக்கு என்ன செய்யறோம், காலை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வலது கால வச்சுட்டு ஹீல தரையில வச்சுட்டு டோஸ் பாதத்தை அப்படி தூக்கிட்டு ஓபன் அண்ட் க்ளோஸ். டைட்டா க்ளோஸ் பண்றீங்க, வைடா ஓபன் பண்றீங்க. பந்தன் மட்டும் தான், ஓபன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான். அப்புறம் லெஃப்ட். ஒரு ஃபாஸ்டா ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணது எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் முஷ்டிகால கை விரல்கள பந்தன் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணும். அடுத்தது ரிஸ்டுக்கானதுல அப் அண்ட் டவுன். இந்த வண்டி ஓட்டுறவங்க திருக்கி திருக்கி இந்த ஓட்டும் பொழுது வரக்கூடிய அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் குறைக்குதுங்க. அடுத்தது ரொட்டேஷன். அடுத்தது எல்போ அப் அண்ட் டவுன், அப்புறமா ரொட்டேஷன். அடுத்தது ஷோல்டர்ல ஓபன் அண்ட் க்ளோஸ், அப் அண்ட் டவுன் அண்ட் ரொட்டேஷன். அப்புறம் நெக்ல ஓபன் அண்ட் க்ளோஸ், அப் அண்ட் டவுன், ட்விஸ்ட், ரொட்டேஷன். அடுத்தது இடுப்பு ஜாயிண்ட்ல அப் அண்ட் டவுன் டச்சிங் த டோஸ், அப்புறம் ட்விஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது நீ ஜாயிண்ட்ல அப் அண்ட் டவுன் பின்பக்கமா பட் கிக்ஸ்னு சொல்லுவோம், பின்பக்கம் டேப் பண்றோம், அப்புறம் ரொட்டேஷன். அப்புறம் ஆங்கிள்ல அப் அண்ட் டவுன், அப்புறம் ரொட்டேஷன். அப்புறம் டோஸ்ல வெறும் ஓபன் அண்ட் க்ளோஸ் மட்டும். சோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு கால்ல வலி இருக்கு, சியாட்டிகா பெயின் இருக்குது, இடுப்பு வலி இருக்குதுன்னா இடுப்புல இருந்து டோஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சியும் பண்ணணும். இல்ல எல்லாத்துக்கும் எனக்கு டைம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிச்சு நீங்க கூட செஞ்சதுனால நமக்கு இதுக்கு இவ்வளவு டைம். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் 10 கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 10 நிமிஷம் பிராக்டிஸ்ல அத்தனையும் சரி பண்ணக்கூடியதாக இருந்தது ஒரு எக்ஸசைஸ். சோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? செஞ்சு பாருங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். நான் உங்களுக்கு வீடியோவும் சப்போர்ட் பண்றேன். எதனா டவுட் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது. 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்ப நம்ம நண்பர்கள் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சொல்லுங்க சார், யார் வேணாலும். சார் கேளுங்க சார். மதுவந்தி சார், டாக்டர் பாஸ்கரன்.
எல்லாம் வணக்கம் ஒருத்தரா கேட்கலாம். மீனாட்சி, ரொம்ப தேங்க்யூ அருமையா இருந்தது. தேங்க்யூ நான் சார். ரெகுலரா இந்த எல்லா எக்ஸசைஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி உங்களோட சேர்ந்து பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார். டெய்லி தேங்க்யூ. காலையில ஒரு 5-6 கிலோமீட்டர் வாக்கிங், அதுக்கப்புறம் இந்த எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க சொல்லி ஓகே, கொடுத்த எல்லாமே செய்றேன். பண்ணுங்க. வெரி குட். உங்க கூட செய்யறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஒண்ணே ஒண்ணு சந்தோஷம் கேட்கணும் சார். எனக்கு. சொல்லுங்க சார். கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க அவங்க. இருக்கு சார். அந்த கண்ணுக்கான ஒரு மூமெண்ட் நீங்க இதுல சொல்லல, அதனால கேட்கிறேன் நான். இல்ல, இது வந்து ஜாயிண்ட்ஸ், போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ். அது வார்ம் அப்ல நீங்க பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வார்ம் அப் எக்ஸசைஸா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல உங்களுக்கு கண்ணு கொடுத்திருப்பாங்க. சோ கண்ணுக்குன்னு ஸ்பெஷலா தனியா எக்ஸசைஸ் சொல்றோம். இது போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெஷலா எக்ஸசைஸ்னால அது வரல இதுல. இன்னொரு நாள் ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம கண்களுக்கான ஒரு எக்ஸசைஸும் நான் சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே மேடம். டாக்டர் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். அடுத்து அவங்க சாந்தி மேடம். இவ்வளவு நேரம் தன்னுடைய பொன்னான நேரம் அவங்களுக்கெல்லாம் அந்த செலவிச்சு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம இதுல இருக்கிறவங்க பாதிக்கு மேல 60+ தான். இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாம எவ்வளவு மேக்சிமம் ஸ்ட்ரெயின் பண்ணாம பண்ண முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன ஜாயிண்ட், ஸ்மால் ஜாயிண்ட்ஸ், லார்ஜ் ஜாயிண்ட்ஸ், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், கீல் ஜாயிண்ட், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஜாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. கழுத்தை கூட ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கழுத்துல வந்து நம்ம அவசரப்பட்டு செஞ்சோம்னா அது சுளுக்கிட்டு பிரச்சனை ஆயிடும் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மெடிசனுக்கும் இந்த மற்ற மெடிசன் அதுக்கெல்லாம் நிறைய பேசிக்கா சில டிஃபரன்சஸ்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி யோகா அதெல்லாம் வந்து முக்கியமா பிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் காரணமான விஷயங்கள் தான் இதெல்லாமே. அந்த மூமெண்ட்ஸ்னால மசில், ஜாயிண்ட், டெண்டன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிஃபா வச்சுக்காம ஒரே மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் 1 மணி நேரம் ஸ்டிஃப் ஆயிடுது இல்லையா, அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து ஒரு ஜாயிண்டா அவங்க வந்து ஒரு மெத்தாடிக்கலா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 10 நிமிஷத்துல பண்ணலாங்கிறத விட 15 நிமிஷத்துல பண்ணா கூட மெதுவா செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எல்லா ப்ரிகாஷனுமே கொடுத்துட்டாங்க. அதனால அந்த நல்ல ஒரு யோகா செய்யறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம்னு வச்சுக்கோங்க. தினம் காலையில இருந்து பல் விளக்கிட்டு மூஞ்சி கழுவ சாமிக்கு முன்னாடி நிற்கிறோங்கிற மாதிரி யோகா பண்றது ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி வச்சுக்கிட்டாக்க நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. இது நரம்புகள், எலும்புகள் அப்படின்னு தனித்தனியா நாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது செய்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒன்னதான் வேலை செய்யும். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல மெயின் இது என்னன்னா, when you constrict and relax your muscles, உங்களுடைய தசைகள் எல்லாம் வந்து சுருக்கி நீட்டும் போது அந்த சர்க்குலேஷன் தான் மெயினா இம்ப்ரூவ் ஆகுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது சில என்டார்பின்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவா சில விஷயங்கள்லாம் நடக்குது. 50% இதுல பிசிக்கலா நமக்கு கம்ஃபர்ட் வருதுன்னா 50% பிசிக்கல் மென்டலாவும் ஒரு கம்ஃபர்ட் வருது. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் வருதுன்னா அது அவங்க மனசுல அழுத்தங்கள் இருக்கும்போது வியாதியா அது வரும்போது அப்போ இந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. அந்த அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட வந்து இது டெஃபினட்டா இதுல வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வேணுங்கிற அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வயசானவங்க நம்மளாம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக முதல்ல மேட் போட்டுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஈரமாவோ இல்லை மொசைக் வரையிலே பண்ணி வழிக்கு விழுந்துடக்கூடாது. ஒரு நல்லா செய்யறதுக்கு போயிட்டு புதுசாக ஒரு வியாதி வர வச்சுக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால அது மாதிரி கழுத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கழுத்து முழு ரொட்டேஷன் பண்ணவே முடியாது. 360 டிகிரி பண்ணோம்னா நிச்சயமா அவனுடைய பின்னாடி இப்போ என்எஸ்கேஷன் சொல்ற மாதிரி தலை சுத்துதுங்க, முதுகு தெரியுதான்பா அவன், அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. கழுத்துக்கான எக்ஸசைஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ்லாம் வருது, மயக்கம் வருது, அவங்களுக்குலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இதுதான் சொல்லிக் கொடுப்போம். பர்சனலா எங்கிட்ட வர பேஷண்ட் கிட்ட நான் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு மெடிக்கலா என்னென்ன இருக்கு பார்த்து அந்த வியாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த தியானம் பண்றது, மெடிடேஷன், யோகா செய்வது, இதெல்லாம் நான் வாக்கிங் தினம் நடக்கிறது, மூணையுமே நிச்சயமாக செய்யணும். ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு அளவுக்கு இதான் செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த யோகா அப்படிங்கிறது வந்து அதனால எனக்கு தைராய்டு சரியாயிடும், பேங்க்ரியாஸ் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர்,
அந்த மாதிரி விஷயங்கள்ல சயின்டிஃபிக்கா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அது வந்து ஆதி காலத்துலேயும் சைனீஸ் காலத்துலேயும் சரி, நம்ம தமிழ் மருத்துவத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. அவங்களுடைய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வித்தியாசமா அணுகுமுறை தான். இப்போ நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் இருக்கா, எல்லாம் நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதனால அணுகுமுறையில தான் வித்தியாசம் இருக்கு. ஆனா கவனம் தேவைங்கிறது முக்கியம். சுகர் கண்ட்ரோல் ஆகிடும், தைராய்டு கண்ட்ரோல் ஆகிடும், யோகா மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா அது கஷ்டம். சுகர் சரியாயிடும், நான் யோகா மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், மாத்திரலாம் சாப்பிடல, நல்லா இடம் விட்டு 6 மாசம் கழிச்சு நான் பண்ணவே மாட்டேன்னு அப்படி கிடையாது. இது செய்யுங்க, கூடவே டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ, சுகர் சரியா இருக்கா, தைராய்டு கரெக்டா இருக்கா. அந்த ஏன்னா இந்த மாதிரி யோகா சொல்லி கொடுக்கறத தவிர ஹோமியோபதி நிறைய இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே கூட சித்தா, ஆயுர்வேதா எல்லாருமே கூடவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிட்டே வாங்க. நாங்களும் சொல்றோம் அதே தானே, மருந்து சாப்பிடுங்க, அதான் செக் பண்ணிக்கோங்க, அப்போ சரியாயிடும் நினைச்சு அந்த மருந்து மட்டுமே சாப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஆனா யோகா என்பது மருந்துகள் இல்லாமல் உங்களுடைய தசை நார்கள், மூட்டுகள், அந்த அந்த மூட்டை பத்தி அவங்க சொல்லும்போது ரொம்ப இனிப்பா இருந்தது. திருநெல்வேலியால பத்தி சொல்லும்போது அது உண்மைதான். ஆனா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்றோம், அந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் கம்மியாயிடுது வயசாகும் போது. ரொம்ப நாள் குறைஞ்ச அந்த தண்ணீரை உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஜெல்லுங்கிறது அதுவும் குறைஞ்சிருது, கட்டிப்படுறது இல்லை, அது குறைஞ்சிருது. அதுக்கு உள்ள நம்மளால ஒன்று திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அது வருவதற்கு முன்னமே அது ரொம்ப சீக்கிரமா வந்து அதுக்கு ட்ரை ஆகாம அந்த அந்த தேய்மானம்லாம் ரொம்ப வராம இருக்கிறதுக்கு ஒரு சீக்கிரமா 35-40 வயசுல இருந்தே நம்ம இந்த யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிடணும்னா ஆர்த்ரைட்டிஸ்லாம் வராம ஓரளவுக்கு தள்ளி போடலாம். 50 வயசுலயே முட்டி வலிக்குதுன்னு சொல்றதுக்கு போல 70 வயசுல சொல்லலாம், அது பரவாயில்ல. அதுக்கு இந்த யோகா நிச்சயமா உபயோகப்படுத்தும். நான் ரொம்ப பயனுள்ள ஒரு மாலையாக பண்ணினாங்க மீனாட்சி குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும், அவ்வளவுதான். வேணுங்கும் போது அவங்கள்ட்ட நம்ம அட்வைஸ் கேட்டுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நல்லா யோகா பிளஸ் உங்களுடைய மெடிக்கல் ரெண்டையும் சேர்த்து நினைச்சு சொன்னீங்க. சாந்தி மேடம், நீங்க உங்களுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அடுத்தது வாவேசு சார் நிறைவாக்குவார். எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் குவிதம் குறும்புதினம் தான் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் அதுல இருந்து இதுக்கு வந்திருக்கேன். மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நாங்கெல்லாம் திருவான்மியூர்காரர்கள், நானு சுந்தரராஜன் சார்லாம், எங்களுக்கு அந்த வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷியோட இது வந்து நல்ல பிரபலம். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்த எக்ஸசைஸ் மாதிரி இது வந்து ரொம்பவே இவங்க பண்ணினதும் ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரு இப்போ நிச்சயமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அதோட ரெகுலரா நானும் பண்ணிட்டு இருக்கேன். வேதாத்ரி மகரிஷியோட அந்த வாழ்க வளமுடன் எக்ஸசைஸ் வந்து எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட இவங்களது இம்ப்ரோவைசேஷன் இருந்தது, அதுல ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னன்னா இவங்க சொல்றத பார்த்தோன்னே நம்மளுக்கு உடனே நாளையில இருந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு இது தோன்றுது. அவங்க சொல்றதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வருது. இது வந்து டாக்டர் சார் சொன்ன மாதிரி இது பல் தேய்க்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, இது ஒரு வழக்கப்படுத்திக்கோங்க. அந்த லெமன் டீ, அந்த கிரீன் டீ அட்வர்டைஸ்மெண்ட், இதை வழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதை வழக்கப்படுத்திக்கணும். இதை வழக்கப்படுத்திக்கிட்டா அப்புறம் அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாக்கா அன்னைக்கு நம்ம ஃபிட், வி ஆர் ஃபிட். என்ன ஸ்ட்ரெயின் வேணாலும் நம்மளால எடுத்துக்க முடியும். இன்னி பொழுதுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி, இன்னி பொழுதுக்கு நம்ம வந்து இது பண்ற மாதிரி, இன்னைக்கு ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸ் அது வந்து இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம்னா யூ ஃபீல் so good about yourself. குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அது எனக்கு எக்ஸசைஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நான் பண்றது தான். இப்போ இவங்க பண்ணினது வந்து எனக்கு ரொம்பவே சுலபமா இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஆட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுல வந்து இன்னொன்று வந்து இந்த ஃபேஸ் அதையெல்லாம் தொங்கி போகாம இருக்கிறதுக்கு எல்லாம் கூட யோகால சொல்லி தருவாங்க. AEIOU அதெல்லாம் சொன்னாக்கா அந்த இந்த மசில்ஸ் எல்லாம் இறங்காம மேல கொஞ்சம் அந்த இது மெயின்டைன் பண்றதுக்கு, அதெல்லாம் லேடிஸ்ல எங்களுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம கொஞ்சம் அடுத்த தடவை கண்ணு அதெல்லாம் தாராளமா நெக்ஸ்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்க சொல்லி கொடுக்குறோம். பிராணாயாமம் இருக்கு. சார் கேட்ட மாதிரி ஐக்கான சில விஷயங்கள், ஐக்கு வந்து நான் வந்து நயன தியானம்னு சொல்லி ஒரு மெடிடேஷனும் ஸ்பெஷலா சொல்லி கொடுக்குறேன். நயன தியானம் ஒர்க் ஷாப்பா சொல்லி அதுல நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்றோம். கண்ணுக்கு எக்ஸசைஸ், வர்ம புள்ளிகளை எப்படி கண்ணுக்கானதை ஆக்டிவேட் பண்ணணும், மசாஜ் தெரப்பி எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ஒரு நயன ஒர்க் ஷாப் அப்படிங்கிற மாதிரி நாங்க கொடுக்குறோம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். தேங்க்யூ மேடம். இட் வாஸ் வெரி வெரி குட் செஷன், வெரி யூஸ்ஃபுல் செஷன். ரொம்ப பாசிட்டிவா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ மேடம். சார் நிறைவாக வாவேசு சார் அவங்களுக்கு தேங்க் பண்ண எடுக்க குவியத்தின் சார்பாக நீங்க அப்படி நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி.
ஏன்னா நான் வேதாத்ரி சுவாமிகளை நேரில் பார்த்து பேசினவன், பழகினவன். ஓ, அழகா அவர் வந்து சென்னையில வந்து SKY சிம்பிள் குண்டலினி யோகா, ஸ்கை யோகா. அப்போ குண்டலினி அவர் எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் மதுரை GS மணி சார் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அப்போலேயும் தெரியும். அதுவும் இல்லாத வந்து நல்ல தமிழ் சொற்கள், யோகாவுக்கு வந்து நல்ல அருமையான தமிழ் சொற்களை பயன்படுத்தி ஒரு மாபெரும் ரிஷி அவர். சின்ன விஷயங்கள் எப்படி எல்லாம் அந்த அந்த காலில் இருக்கிற அந்த கட்டை விரலை எப்படி நசுக்கி இது பண்றது, சுத்துறது, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அதனால இது ஆனா ஒரு விஷயம் 2 விஷயம் இதை பத்தி எல்லாம் பேச. அப்புறம் பாஸ்கர் சொன்னது வந்து அற்புதம். ஒரு ஹவு மெடிக்கல் அப்சர்வேஷன் ஷுட் பி தேர் ஃபார் அ ப்ரோக்ராம்ங்கிறது இன்னைக்கு பாஸ்கருக்கு வந்து நிச்சயமா நம்ம வந்து ரொம்ப பெரிய பாராட்ட கொடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு டாக்டர் வந்து ஆமா. நம்ம சொல்லும் ஆமா. பொழுது நான் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் சேர்த்து He was, சொன்னாங்கன்னு அதாவது சொல்லும்போது பாஸ்கருடைய திறமை என்ன அப்படின்னா, he will not misguide you, neither he will upset you. He has been my family doctor for years now. இதுல எது நல்லது, ஆனா எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், ரெண்டுமே அவர் சொன்னார். அதனால நான் அதை பத்தி சொல்றதை விட்டுட்டு அது அவர் சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் கன்க்ளூடிங் டாக். இன்ஃபேக்ட் அவர் ஒரு சம்மிங் அப். நான் சொல்றது வந்து ஒரு ஒரு பேராசிரியரா பல ஆண்டுகள் பணிபுரிந்ததுல மீனாட்சி குமரன்கிற ஒரு தனி நபருக்கு என்னுடைய பாராட்டு. அதாவது ஆஸ் அ டீச்சர் ஹவு யூ ஷுட் அப்டேட் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா அதுல அப்படியே இருக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பீன் கீப்பிங் தட். ஐ யூஸ் டு டெல் ஆல் மை டீச்சர்ஸ். காலேஜில் இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் நாங்கள் அகாடமிக் கவுன்சிலில் இருக்கும்போது கொண்டு வந்தோம். அப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வேணுமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் நிறைய கொண்டு வரணும். எம்பிஏலாம் கூட நான் அகாடமிக் கவுன்சில் இருந்த காலத்தில் தான் எம்பிஏ வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் யூனிவர்சிட்டி ரொம்ப கடுப்பாக இருக்கும். சர்வீஸ் இருக்கிற யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அந்த 3 மாதம் கழுத மாதிரி அட்டண்டன்ஸ் கொடுத்தாதான் நீ உனக்கு படிக்க முடியும்னு வச்சிருந்தாங்க. அதை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுல அட் எவ்ரி ஸ்டெப் லெவல் வந்து ஈவன் டுடே ஷி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் அனதர் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஸோ ஐ ஃபைண்ட் அஸ் அ சீனியர் டீச்சர் ஐ அப்ரிஷியேட் யூ. அஸ் அ ஸ்டூடெண்ட் யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல். உங்களுடைய அத்தனை படிப்பும் வந்து உங்களுடைய பேஷண்ட்டுக்கு உபயோகமா இருது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அதனால அது ரொம்ப எனக்கு ஜெனரலாவே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து நான் எப்படின்னா எனக்கு புரியுற மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் வந்து எழுதி வச்சுப்பேன், நோட்ஸ் எடுத்து படிப்பேன். சோ அததான் நான் டீச் பண்ணுவேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்ற அப்படிம்பாங்க நிறைய பேர். நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒரு 3 வருஷம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணதுனால அந்த குழந்தைங்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம இறங்கி சொல்லி கொடுத்தாதான் அது ரீச் ஆகும்னு நான் நினைப்பேன். எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டனோ அப்படிதான் நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாருக்குமே. சோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்றேன். அதாவது ஒரு சயின்ஸ் தாட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது உள்ள டிஃபரன்ஸ். திருநெல்வேலி அல்வால இனிப்பு இருக்கலாம், அந்த இனிப்பு எப்படி இருக்கணுங்கிறது டாக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார். அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க வந்து சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. அது வந்து தாவரங்கள் தனக்கு தானே தன் உணவை தயாரிக்கும், நமக்கு தயார் பண்ண முடியாது. இதை வந்து சிம்பிளா தட் விச் கேன் குக் இட்ஸ் ஓன் ஃபுட் இஸ் ஆட்டோட்ராஃப்னு சொல்லிடுவாங்க. சில டீச்சர்ஸ் ரொம்ப சிம்பிள் பண்ணணும்னு இன்னும் ஒரு பையன் கேட்டான், வீட்டில் வந்து அம்மா தான் ஆட்டோட்ராஃப், அப்பா ஹெட்ரோட்ராஃப் தான். ஏன்னா வீட்டில் அம்மா தானே சமைக்கிறாங்க. பட் சிந்தசிஸ்ங்கிறத நம்ம வந்து இன்ட்ரோடக்டரி லெவலில் தான் சொல்ல முடியும் மேடம், உள்ள போக போக இருக்கும். ஆனால் உங்களுடைய பயிற்சி எப்படின்னா அதை முதல்ல எழுத்துக்கிறீங்க முதல்ல. இன்னொன்று இன்னைக்கு கொடுத்த ஃபார்மேட் அப்சல்யூட்லி இப்போ எல்லாருக்கும் வந்து வாட் இஸ் பந்தன், நாமன் அண்ட் சக்கரான்னு புரிஞ்சிருது. இதுக்கப்புறம் வாட் இஸ் இன்ஹேல் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் இல்லை 2 முக்கியமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அற்புதமான ஃபார்மேட். இதெல்லாம் தான் நான் அப்ரிஷியேட் பண்றேன். உள்ள இருக்கிற விஷயம் இப்போ சாந்தி சொன்ன மாதிரி பல பேர் பண்றாங்க. மதுவந்தி அவர்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு, சுந்தரராஜன் டாக்டர். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த எப்படி வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்கு as a teacher, as a student, as an intelligent and indulgent student of the yoga practice, இது எல்லாத்துக்கும் வந்து நான் இத்தனை சொல்றது வந்து குவிகத்துல உள்ள அத்தனை பேர் சார்பா நான் பேசுறேன். as a senior member I appreciate on behalf of that. ரெண்டாவது என்னுடைய குவிகத்துக்கான அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா, சமுதாயத்துல என்னென்ன விதமான இலக்கியத்துல ஆரம்பிச்சோம். இலக்கியம் என்பது சமுதாயத்தை விட்டு கிடையாது. இலக்கியம் என்பதே சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு தான், எதிரொலி தான். அதனுடைய இதழொலியாக அது வருகிறது. ஆகவே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம், சங்கீதத்திலேருந்து ஆரம்பிச்சு இது மேனேஜ்மெண்ட் என்னெல்லாமோ விஷயம், அதுல வந்து யோகா இஸ் a very very popular commitment. It's a parallel exercise method. அதை இன்னைக்கு வந்து குவிகம் ப்ரெசென்ட் பண்ணிருக்கு. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கே ஆல்ரெடி வந்து எல்லாரும் துண்டை போட்டாச்சு. இன்னும் அடுத்த செகண்ட் தேர்ட் அவங்களை வந்து சாந்தி வாண்ட்ஸ் டு லுக் மோர் பியூட்டிஃபுல். ஷீ இஸ் ஆல்ரெடி பியூட்டிஃபுல் லேடி. ஆனா அவங்க இன்னொன்னு கூட கேட்பாங்க,
குரல் வளத்துக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா, எனக்கு அது சொல்லி கொடுங்கன்னா கண்டிப்பா இசை இருக்கு, பொறுத்த கண்டிப்பா அளவுல இருக்கு. பிராணாயாமம் ஆ செய்யும் பொழுது அதுக்கு ஆமா ஸ்பெஷலா ஒரு பிராணாயாமம் சொல்லி இசைக்கு கொடுப்போம். இசைக்கு முகத்துக்கு கண்ணுக்கு காது கேட்கறதுன்னா எல்லாம் இப்போ மாட்டின்னு உட்காந்துருக்கோம். இல்ல காது ஒழுங்கா கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். இன்னைக்கு ரொம்ப ஓகே கொஞ்சம் சார். நார்மலா இன்னும் கூட கூட்டம் வரும். இன்னைக்கு வராதவர்கள் இதை பதிவுல பார்க்கணும் நிச்சயமா. அந்த சரிங்க சார். பதிவு போடும்போதே மை ரெக்வெஸ்ட் இஸ் அந்த பதிவோட சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷனா அவங்களுடைய லிங்க், அந்த காணொலியுடைய லிங்க்கும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் ரெண்டும் சேர்த்தே நம்ம குவிகத்துல எல்லாருக்கும் அனுப்புறேன். கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்குள்ள நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் அனுப்புறேன் சார். வீடியோவோட லிங்க்கும் ஆமா அனுப்புறேன். யூடியூப் வீடியோ லிங்க்கும் அனுப்பிச்சுடுங்க. அனுப்புறேன். உங்களுக்கு அந்த அது வழக்கம் போல ப்ரீதிங் ஃபார்முலாவுடைய போட்டோவும் உங்களுக்கு அனுப்புறேன். ஆமா அனுப்புங்க. வழக்கம் போல சுந்தரராஜன் வந்து இதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துருவார். கண்டே ஆக வேண்டிய காணொளி, செய்ய வேண்டிய யோகா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அவர் அதை வந்து எங்களுக்கு குவிகத்துல போட்டுருவார். தேங்க்யூ. சரி, அதாவது தேங்க்யூ. ஒரு நேரம் நம்ம 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வந்து காணொலியில ஸ்பெண்ட் பண்றோம்னா பயனுள்ள விஷயமா போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அகெயின் a beautiful program from குவிகம். Thanks for all of you on behalf of குவிகம் also. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். எனக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இவ்வளவு நல்ல உள்ளங்களை பாக்குறதுக்கும் நிறைய பேர் எவ்வளவு மகிழ்ச்சியோட ஒரு ஒரு புன்னகையோட உட்கார்ந்து அவங்க அந்த விஷயத்த வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறதுலே எனக்கு கேட்கறது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இத்தனை பேரை ரீச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு குவிகம் அவங்களுக்கும் எல்லா அன்பர்களுக்கும் கிருபானந்தன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வாழ்க சார். வளமுடன். ரொம்ப அழகான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணீங்க. சிம்பிளா அப்படியே ஒரு 5-6 ஸ்டெப்ஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. எல்லாமே அப்படியே மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கண்டிப்பா சரிங்க நம்ம 10 நிமிஷத்துல ஒரு நாளைக்கு செய்வோங்கிறத உறுதியை ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் சொல்லுகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதோட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அடுத்த வார ப்ரோக்ராம் பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது 18/4/2015 அதில் தான் குவிகத்தோட இலக்கிய வாசல்ங்கிற அமைப்பை ஆரம்பித்தோம் நம்ம. அது ஓ ஆரம்பித்து 10 வருடம் ஆயிடுச்சு இப்போ. ஓ ஸோ அந்த வெரி குட் 10வது வெரி குட். வருட நிறைவை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 18 நாளில் வந்து முதல்ல வந்தவங்கள 3 பேர், திருப்பூர் கிருஷ்ணன், வாவேசு, ஜெயபாஸ்கரன், அவங்க 3 பேரும் சேர்ந்து இலக்கியத்தின் நகைச்சுவைன்னு சொல்லி ஆழ்வார்பேட்டில் நம்ம அம்புஜம்மாள் தெருவில் அந்த ஸ்ரீனிவாச காந்தி நிலையத்தில் நம்ம ஒரு மாலையில் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் எங்களுடைய தொடர். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று அந்த இடத்துல நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். நடுவில் அந்த கொரோனா பீரியடில் அதை நடத்த முடியல. அதுக்கப்புறம் குவிகம் இல்லத்திலேயும் அதுக்கு முன்னாடியும் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அது கொரோனா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் அந்த நேரடி நிகழ்வு நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி நிச்சயமாக வாவேசு சார் எங்கள் கூட வந்து அந்த நிகழ்ச்சியை அவர் 18ஆம் தேதி சென்னைக்கு போயிடுவார். 20ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவர் பேசுகிறோம். திருப்பூர் கிருஷ்ணன்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவருக்கு கொஞ்சம் வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவரால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல அவரால். ஸோ அவரும் வந்து ஜெயபாஸ்கரன் சார் 3 பேர் வந்திருந்தோம்னா அப்படியே ஒரு 10 வருடத்தை நம்ம பின்னாடி நோக்கி சொல்லுவோம். அந்த இது நம்ம குவியத்தோடு பயணித்த நிறைய நண்பர்கள் இன்றைக்கும் அதே எனர்ஜியோட, அதே சுறுசுறுப்போட, அதே மகிழ்ச்சியோட நம்ம குவியத்தில் தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டு வருகின்றோம். ஸோ அந்த அடுத்த வாழ்த்துக்கள் வாரம் சார். அந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை வருவதற்கு அனைவரும் வருங்க. எல்லாருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி மேடம். தேங்க்ஸ். நன்றி வெல்கம். எல்லாருக்கும். வணக்கம்.